ஹலோ மக்களே, மீண்டும் ஒரு புத்தம் புது வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திக்கல மிக்க மிக்க மகிழ்ச்சி. பாரடைஸ் பீச் பாப்பா சொல்லுங்க. பாரடைஸ் பீச் சூப்பர். போயிட்டு அப்படியே ஒரு மணி நேரம் நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு வந்துட்டு ஒன் டே ட்ரிப்பாக வந்து கிளம்பி பாண்டிச்சேரி வந்துட்டு போயிருந்தோம். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாரடைஸ் பீச் அப்படின்னு ஒரு பிளேஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ப்ரைவேட் ரெசார்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேக் வாட்டர்ஸ் பிளேஸ் இது. ப்ரைவேட் பீட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து குட்டி போட்டு இந்த மாதிரி வாட்டர் ரைட்ஸு இந்த மாதிரி விளையாடுறதுக்குலாம் நிறைய வச்சுருப்பாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நான் இப்போ தான் வெரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாண்ட் டியூன்ஸ் அந்த ப்ரைவேட் பீச்சுடைய என்ட்ரன்ஸுங்க ஆக்சுவலி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பர் பர்சன் வந்து 70 ரூபா வந்துட்டு வசூல் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து உள்ளார போனீங்க அப்படின்னா அந்த வாட்டர் ரைட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார அந்த பார்ட்டி ரெயின் டான்ஸு அப்படி இப்படி நிறைய உள்ளார வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து உள்ளே அந்த என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்த விட்டுட்டு போகிறதுக்கு வந்துட்டு மனசே வரல, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பக்காவாக பண்ண முடியும் அப்படின்றது வந்துட்டு முதல் முறையாக வந்து நான் இப்போ தான் வந்துட்டு பார்க்குறேன். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஹால். ஆக்சுவலி இது வந்து பில்டிங்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாக வந்து ஷீட்ஸ் தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. இந்த விளம்பர படங்களை பார்த்தீங்க அப்படின்னா வந்து பீச் பாரு, ஃபிஷ் ரெஸ்டாரண்ட்டு, பீச் கஃபே, சன் பாத்து, பீச் பட்டிக்கு, வாட்டர் ஸ்போர்ட்ஸு, லேண்ட் அட்வென்ச்சரு, பீச் பார் ஃபுட்டு, ரெயின் டான்ஸ் எல்லாமே வந்துட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஒரே ரெசார்ட்டில் இவ்வளோ ஒரு விஷயம் அதுவும் வந்து சீஷோரில் ஒட்டி வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கேள்விப்படுறேன், பார்க்குறேங்க. ஸோ இது மாதிரி வந்து நான் கேரளாவில் வந்து பார்த்துருக்கேன். கேரளாவில் வந்து இருக்குன்னு தெரியும், ஆனால் வந்து பாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இருக்கும். அது இல்லாமல் இவ்வளோ க்ளீனாக ஒரு பீச்சு சத்தியமாக நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டிங்கில் வர மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து இந்த வெட்டப்பட்டிருக்கிற இந்த மரங்களை நீங்கள் பார்க்குறீங்களா, அதெல்லாம் வந்து நைட் டைமில் வந்து லைட் ஆன் பண்ணி விடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையிலே இது வந்து நைட் டைம் வந்து நம்ம வந்திருக்கலாமோன்ற மாதிரி வந்து நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம். அந்தளவு வந்துட்டு வந்து இந்த செட்டப்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாருங்கள், பீச் வாலிபால் இப்படி இந்த இது வீடியோ சீக்வன்ஸ் பார்க்கும்போது எனக்கு இது வந்து இந்தியாவா இல்லை வந்துட்டு பாலியான்ற மாதிரி வந்துட்டு இருக்குது. இது மாதிரி க்ளீனான பீச் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நம்ம இந்தியாவுக்குள்ளார? அப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிடுங்க. அங்கேயும் ஒரு வீடியோ வந்து போட்டுருவோம். அவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும். பீச் நல்லா அப்படியே லென்த்தாக பெருசாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ஹட்டெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த மூவியில் பார்க்குற மாதிரியே வந்துட்டு இருக்குது. அப்படியே இந்த வானம் வந்து இப்போது குடுகுடுன்னு பண்ணிகிட்டு இருக்குது. எப்போ வேணால் மழையும் வரும். பீச் பாருங்க பின்னாடி செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஈவினிங் டைம் வந்தோன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கடல்கிட்ட வந்துட்டு வந்தாச்சு. ஸோ அங்கே தான் வந்து ஏதாவது குப்பை இல்லை, சரி எங்கேயாச்சும் ஏதாச்சும் குப்பை இருக்கும், இல்லை அந்த சிப்பி இது மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்க, அது மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு கூட தெரியல. அது சிப்பி கூட இல்லை, எப்படி இவ்வளோ க்ளீனாக சத்தியமாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. நிஜமாகவே சொல்கிறேன், இவங்க சேலஞ்சே விடலாங்க. எங்களை மாதிரி வந்து இவ்வளோ க்ளீனாக வந்துட்டு இங்கே வந்து ப்ரைவேட் ரெசார்ட் யாராவது வச்சுருக்காங்க, பீச் வந்து காட்டிடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சேலஞ்சே விடலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையிலேயே ஒரு சின்ன கவர் கூட கிடையாதுங்க. இந்த பிளாஸ்டிக் பாட்டில் கூட வந்துட்டு அவங்கவுங்கள யூஸ் பண்ணுறவங்க வச்சுட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த பீச்சில் எங்கேயுமே பார்க்க முடியல. இவ்வளோ க்ளீனாக இருந்தனாலே வந்து நானும் பாப்பாவும் வந்து கொஞ்ச நேரம் போய் லைட்டாக அந்த அலையில் விளையாண்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். ஸோ இந்த கயிறு கட்டி இருக்கிற இந்த சைடு நாங்கள் இருக்கோம் பார்த்தீங்களா, வந்து அது வந்து சேஃபான ஜோனுங்க ஆக்சுவலி. ஸோ கயிறுக்கு அந்தாண்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேஞ்சர் ஜோன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த சைடு எங்களுக்கு நிற்க கூட வரல. ஸோ பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு ஒரு மாதிரி தண்ணியே கலர் வேறு மாதிரி இருக்குது, இந்த இடம் ஒரு மாதிரி வேறையாக இருக்குது. ஸோ அந்த
அதே மாதிரி நான் நிற்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா க்ரீனும், அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெட்டு ஃப்ளாக் வந்து பறக்குது. ஸோ இந்த இடம் வந்து ஆக்சுவலாக அவ்வளோ டேஞ்சர்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கார்டு வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவர் உட்காந்துட்டே இருக்காரு, விசில் வச்சு ஊதிட்டே இருக்காரு, இந்தாண்ட போகாதீங்க அந்தாண்ட போக. நீங்கள் அங்கே பார்க்குற தக்கம் இருக்குது பார்த்தீங்களா கயிறு, அதுதான் லிமிட், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா உள்ளார எடுத்துகிட்டு போயிடும் போல். ஸோ அதனால் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் அவ்வளோ பக்காவும் பர்ஃபெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கள் பாப்பா மாதிரி இன்னொரு குட்டி பாப்பா வந்துட்டு அங்கே வந்துட்டு வந்தாங்க. ஸோ அவங்களோட வந்து எங்கள் பாப்பா வந்து ஒன்றா வந்து பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் ஒரு மாதிரி நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு அவங்க வெளியே போய். இந்த கூடாரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மர பெஞ்ச் தான் வச்சுருக்காங்க. ஸ்டோன் பெஞ்சுன்னு நினச்சேன், ஆனால் வந்து மர பெஞ்சு உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. நிஜமாகவே வந்து இந்த வெயிலில் இருந்தால் உட்காரத்துக்கு அவ்வளோ விதமாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே பூந்தப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெயில், அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி மோடம் போட ஆரம்பிச்சிருச்சு. மோடம் போட்டதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப மனசே வரலைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த பார்க்கெல்லாம் போயிடாதீங்க, செம்ம காஸ்ட்லி. பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸாக வந்துட்டு போயிருந்தோம். இந்த ஒரே கோட்டில் இருக்கக்கூடிய 3 நரசிம்மர் கோயில் வந்துட்டு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு போனப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு 2 hours வந்து டைம் இருந்துச்சுங்க. 2-3 hours வந்து கோயில் திறக்கிறது டைம் இருந்தது. ஸோ அந்த கேப்பை கொஞ்சம் எதாவது யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலான்ட்டு வந்து கூகுள் பண்ணி பார்த்தப்போ இந்த பேரடைஸ் பீச் வந்து கண்டுபிடிச்சோம். ஆனால் அது வந்து க்ளீனாக இருக்கும், இவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க. 5 to 6 hours எல்லாமே சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மாதிரி ஒரு ஒர்த்தான ஒரு ஏரியா அது. உங்களுக்கு வந்து இந்த மோட்டார் போட்டு வந்துட்டு இங்கே இருக்குது, அப்புறம் வந்து இந்த ரோவிங் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ரெசார்ட் வந்து உண்மையிலேயே சூப்பராக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகி மழை வர மாதிரி வந்துட்டு எங்களுக்கு கிளம்ப மனசே வரல. இருந்தாலும் வந்து இந்த பிளேஸ்க்குன்னு வரதுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு 1 day வந்துட்டு வரலாம். 1 day வந்தாலும் ஒர்த்தாக வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியே முடிச்சிட்டோம். அப்படியே கிளம்பும் போது கொஞ்சம் ஃபோட்டோஸ் அப்படியே வந்துட்டு எடுத்துருக்கோம். இந்த இடத்த சுற்றி ஃபோட்டோ எடுத்துருக்கோம். அப்படியே நீங்களும் அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாக அப்படியே நீங்களும் பாருங்கள். ஆல்சோ வந்துட்டு லைக், ஷேர் அண்ட் உங்களுடைய கண்டிப்பாக உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து பதிவிட்டுருங்க. நீங்களும் யாராவது இந்த பேரடைஸ் பீச்சு பாண்டிச்சேரி போகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பீச் ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு வந்துட்டு எனக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காமல் லைக் போட்டுருங்க.